ஒரு 25 வயசு பையன் ஒரு அரசியல் சிந்தனையோட இருக்கிறேன் அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய 25 வயசு பையன் எந்தெந்த இடத்துல நின்ற ஒன்னே அவன் டாஸ்மார்க் நின்று இருப்பான், இல்லாட்டி 200-300 ரூபா வாங்கி டிஎம்கே கூட்டத்தில் நின்று இருப்பான். இல்ல அப்படின்னா விஜய் அடுத்த ஜென்மத்தில் நான் விஜயோட பொண்டாட்டியா வரணும்னு சொல்லி சுத்திட்டு இருப்பான். மொழியை மீட்கணும், மொழியை பாதுகாக்கணுங்கிற அடிப்படை உரிமைக்காக போராடி ஒரு மாணவன், ஒரு வயசு கம்மி வயசு அதிகம் அதெல்லாம் விட்டுருங்க, நீங்க ஒரு மாணவன், ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு மாணவன் அவர்கள் நெத்தியில துப்பாக்கி ஏந்தி செத்து விழுகிறார் மொழிக்காக. தெலுங்கு வாழ்க அப்படின்னு சொல்லி போட்டு தெலுங்கு வாழ்க அப்படின்னு சொல்லி இந்த கேவலம் கெட்ட இந்த ஈனத்தனமான அரசியலை இவங்க எதற்காக செய்யணும்? தமிழ் வாழ்க அப்படின்னே நீ தெலுங்குல போட வேண்டியதானே? தமிழுக்காக போராடி செத்தவர் தானே இந்த ராஜேந்திரன். அவரோட வாழ்க்கை வரலாறு தானே நீ எடுக்கிற. அவர் ராஜேந்திரன் என்ன தெலுங்கு மொழி வாழ்கிறதுக்காக, தெலுங்கு வாழணுங்கிறதுக்காக போராடி செத்தாரு. தமிழ் இருந்தா கன்னடம் பிறந்திருக்குன்னு சொன்ன கமலஹாசன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அந்த படத்தை திரையிட விடாம தடுத்தானே. இன்னைக்கு நம்ம மொழிக்காக போராடி செத்த இவ்வளவு பெரிய மனிதன் தமிழ் வாழ்க என்று குரல் கொடுத்து நெத்தி போட்டுல துப்பாக்கி புல்லட்டை வாங்கிட்டு செத்து போன ஒருத்தனுடைய படத்தை நீ வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்கன்னு பேர்ல கன்னட வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பட போஸ்டரை நீ ரிலீஸ் பண்ண அப்படின்னா இது எவ்வளவு பெரிய மொழிக்கு செய்யக்கூடிய துரோகம். அது என்னடா உங்க கன்னடால, என்னடா உங்க கர்நாடகால என்னடா தமிழ் வாழ்க்கைன்னு போட்டு படம் ரிலீஸ் ஆகாதாடா? உங்களுக்கு படம் பார்க்க முடியாதாடா? உங்களுக்கு அப்படி என்னடா உங்களுக்கு இனவெறி? கர்நாடகால இருக்க ஒவ்வொருத்தரும் கையை கட்டி உட்காந்து அந்த படத்தை தமிழ் வாழ்க்கைன்னு தமிழுக்காக ஒரு இன்னொரு பெருசா ஒரு சண்டை இட்டு போராடி துப்பாக்கியில புல்லட் வாங்கி ஒரு 25 வயசு பையன் செத்து போ. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்ல அருணாச்சலம்னு மாத்திருக்கான். நம்ம ஏதோ வேற ஊருக்கு வந்து இறங்கிட்ட போட்டு நினைச்சிட்டு நிறைய பேர் ஊர் மாத்தி வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புங்கிற மாதிரி வெறும் அரசு போக்குவரத்து கழகம்னு போட்டு வச்சிருக்காங்க. எந்த அரசு போக்குவரத்து கழகம்னு தெரியல. எவா அப்பா வீட்டு சொத்துது? நீங்க சினிமால ஒருத்தனை ரசிச்சு பார்த்த ஒவ்வொருத்தனும் சினிமால நல்லா சண்டை போட்டிருப்பான், மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருப்பான். ஆனா நிஜ வாழ்க்கையில குரல் கொடுத்திருக்கானா? அப்ப நீங்க ஒரு படம் நடிங்க, விஜய்க்கு ஓட்டு போடுற மாதிரி ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு எல்லாரும் போங்க. உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில 3 முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் நடிச்சு வெளியிடறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய பராசக்தி படத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் பிரச்சனை. அது தமிழருக்கு விரோதமான, தமிழருக்கு எதிர் அரசியலை அந்த படத்துல எப்படி திணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில முழுமையா பேச போறோம். அதை தொடர்ச்சியா இந்த இந்தியாவில இந்த ஒரு 100 ஆண்டு காலமாவே தமிழ் சமூகம் எப்படிலாம் ஒதுக்கப்பட்டிருக்கு, அடக்கப்பட்டிருக்கு, நமக்கே தெரியாம நம்மளை எந்தெந்த இடத்துல ஏமாத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தியும் பேசிட்டு, மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல தமிழ்னு பேசிட்டு இருக்க ஒவ்வொருத்தரையும் பிரிவினைவாதியாகவும் செப்பரேட்டிஸ்ட்ங்கிற வகையிலே சித்தரிச்சு அவங்களை ஒடுக்கக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டுல முழுமைக்கு நடந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி இது நாள் வரைக்கும் நம்ம தமிழுக்காக போராடின மொழிப்போர் தியாகிகளையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சதி திட்டம் நம்ம இந்தியா அளவிலேயே நடந்துகிட்டு இருக்குது. இதை எதிர்த்து கேள்வி எழுப்பணும், இதை எதிர்த்து பேசணும். முதல்ல இதை குறைந்தபட்சம் புரிஞ்சுக்கணும். என்னதான் நம்ம தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழோட வரலாற்று சார்ந்த தமிழ் தியாகிகளுக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த காணொலியோட நோக்கம். இந்த காணொலி இறுதி வரைக்கும் பாருங்க, முக்கியமான விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய தமிழ் திரை உலகத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு முக்கியமான நட்சத்திரமா வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அவர் முக்கியமா அடுத்த ஒரு படம் ஒன்று ரிலீஸ் பண்ண போறாரு. அந்த படத்துடைய பேர் தான் பராசக்தி. அந்த படத்துடைய போஸ்டரும் ட்ரெய்லரும் டீசரும் ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டு இருக்குது. நம்ம ஒவ்வொன்றும் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி அந்த திரைக்குழுவினர் நமக்கு கொடுத்த தகவல் தான் என்னன்னா, இந்த படம் வந்து வரதராஜன் சொல்லக்கூடிய மொழிப்போர் தியாகி அவருடைய பத்தின ஒரு வாழ்க்கை வரலாறதான் தழுவி எடுக்கப்பட்டுள்ள இந்த படம் தான் இது. இந்த படம் வந்து அவருக்கு நாங்க சமர்ப்பிக்கிறோம். இந்த மாதிரியான தமிழுக்காக போராடின அத்தனை பேர்த்தையும் நாங்க ஒவ்வொன்றா வெளியே கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையே வந்து அவங்க திரைக்குழுவினர்கள் வந்து அந்த சினிமா குழுவினர் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. நம்ம ரொம்ப அதை நெகிழ்ச்சியோட பார்த்திருந்தோம். தமிழ் தேசியவாதிகளாகட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே இதை வரவேற்று நம்ம வந்து எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தோம், இந்த சினிமா எப்ப வரப்போகுது. தொடர்ச்சியா சிவகார்த்திகேயன் அவர்களும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முக்கியமான நபர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தான் தழுவி பல சினிமாக்களும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த ராஜேந்திரன் யாரு அப்படிங்கிறத குறிப்பிட்டு தான் இந்த படம் எழுதியிருக்காங்க, இயக்கியிருக்காங்க. இந்த வரதராஜன் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 1947 பிறந்து 1965 இறந்து போன ஒரு மொழிப்போர் தியாகி தான் இவர் சாகும்போது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 25 வயசுக்குள்ளதான் இருக்கும்.
அந்த ஒரு எளிமையான வயசுல இன்னைக்கு நம்ம இளைய தலைமுறை வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் குட்டிக்கரணம் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு 25 வயசு பையன் ஒரு அரசியல் சிந்தனையோட இருக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய 25 வயசு பையன் எந்தெந்த இடத்துல நின்ற ஒண்ணே அவன் டாஸ்மார்க்ல நின்றுட்டு இருப்பான். இல்லாட்டி 200, 300 வாங்கி டிஎம்கே கூட்டத்துல நின்றுட்டு இருப்பான். இல்ல அப்படின்னா விஜய் அடுத்த ஜென்மத்துல நான் விஜயோட பொண்டாட்டியா வரணும்னு சொல்லி சொல்லி சுத்திட்டு இருப்பான். இப்பேற்பட்ட முட்டாள் ஜனங்களுக்கு மத்தியில இன்னைக்கு எப்படி நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு 25 வயசு பையன் காடுகளை காப்பாற்றணும், நதிகளை மீட்கணும், இயற்கையை பாதுகாக்கணும், சூழலியல் அரசியல் பேசணும், தமிழை மீட்கணும், தமிழுக்காக நிக்கணும், நில மீட்பு அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை எல்லாம் வச்சு தமிழுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறானோ அது போல 1965ல நம்மளுடைய தமிழுக்காகவும் இன போராட்டத்துல ஈடுபட்டவர் தான் ராஜேந்திரன் அவர்கள். அவர் எப்படி எல்லாம் வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மிகவும் நன்றாக படிக்கக்கூடியவர். ஸ்கூல் எஜுகேஷனை நல்லபடியா முடிச்சு ஸ்கூல் எஜுகேஷன்ல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி மார்க், அவரோட மொத்த மார்க் பாத்தீங்கன்னா 98% ஒரு பெர்சன்டேஜோடய அவர் காலேஜுக்கு ட்ரை பண்றாரு. அப்படி ட்ரை பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா மதுரை செந்தமிழ் யூனிவர்சிட்டியில அவர் அப்ளை பண்ணி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு கிடைக்கல. அதுக்கு பதிலாக தான் அவருக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில அலோகேட் ஆகி அவர் வந்து காலேஜ் படிப்பை வந்து பட்டப்படிப்பை வந்து அவர் மேற்கொள்றாரு. அப்படி மேற்கொள்ளும் போது அங்க இருக்கக்கூடிய காலேஜ் அசோசியேஷன், அதாவது யூத் அசோசியேஷன் சொல்லக்கூடிய இளைஞர் அணியில வந்து இணைஞ்சு இளைஞர்களுக்கெல்லாம் அவர் வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையில தான் அந்த மொழிப்போர் வந்து உச்சத்துல இருக்கு. அந்த மொழிப்போருக்காக பல போராட்டங்களை முன்னெடுக்கிறார், பல ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாரு. இதையெல்லாம் தொடர்ச்சியா முன்னெடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நேரு பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய அந்த கால சூழ்நிலை ஹிந்தியத்தான் ஒட்டுமொத்த இந்தியாவோட ஆட்சி மொழியா ஆக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற இதர மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அலுவல் மொழியாகவும் ஹிந்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை வந்து லான்ச் பண்ணதுதான் நம்ம நேரு அவர்களுடைய ஆட்சி காலத்துல வந்த ஒரு அமெண்ட்மெண்ட். அந்த அமெண்ட்மெண்ட்டை எதிர்த்து எல்லா மாநிலத்திலையும் மாபெரும் போராட்டங்கள் நடந்தா கூட தமிழ்நாட்டுல மிகவும் குறிப்பிடத்தக்க போராட்டங்கள் பலதும் நடந்திருக்கு. அப்படி ஒரு நாள் கிட்டத்தட்ட 1965 ஜனவரி 26 நம்மளுடைய ரிபப்ளிக் டே அன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி ராஜேந்திரன் அவர்கள் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அவர் வெறும் ஸ்டூடெண்டா மட்டும் இல்லாம தமிழ் மேல மாபெரும் பற்று கொண்ட ஒரு இலக்கியவாதியா இருந்திருக்காரு. பல கவிதைகள் எழுதியிருக்காரு. அவரே கவிதைகள்லாம் எழுதி அதை நோட்டீஸ் மாதிரி அடிச்சு எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுப்பாரு. தமிழ் உணர்வை வந்து அடுத்த இளைஞர்களுக்கு மத்தியில கடத்தின ஒரு ஆளாதான் அவர் இருக்கிறாரு. அந்த காலகட்டத்துல 1965 இளைஞர்கள் எப்படி எல்லாம் பாடுபட்டு இருக்காங்கன்னு சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு சினிமாவை பார்த்துட்டு சினிமாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பார்த்துக்கிட்டு அவன் அந்த சினிமா நடிகர் வந்தாதான் என் வாழ்க்கை மாறி என் அரசியல் மாறும், எங்க நாடே மாறும்னு சொல்லி முட்டாள்தனமா அரசியல் செஞ்சுட்டு கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்க இளைஞர்களுக்கு மத்தியில 1965 எவ்வளவு தெளிவான ஒரு அரசியலை வந்து ராஜேந்திரன் அவர்கள் முன்னெடுத்திருக்காருன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி வந்து அன்னைக்கு நடந்த அந்த குடியரசு தின நிகழ்ச்சி அன்று ஒட்டுமொத்த காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டினா இன்னைக்கு வந்து நம்ம பாக்குற பல யூனிவர்சிட்டிகளும் பல காலேஜுகளும் இருக்குது. ஆனா அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டுல அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு காலேஜ். படிக்கணும்னா நீங்க அங்கதான் போய் படிக்கணும். தமிழ்நாட்டிலே 4 யூனிவர்சிட்டி தான் இருக்குது, 4 காலேஜ் தான் இருக்கும், 16 காலேஜ் என்னமோ தான் இருக்கிறதா தரவுகள் சொல்லுது. அப்படி இருக்கக்கூடிய கால சூழ்நிலை அண்ணா யூனிவர்சிட்டியில அவ்வளோ கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த காலேஜ்ல 13,000 பேர்த்த அவர் ஒண்ணு திரட்டியிருக்காரு அந்த ஒரே நாள். அத்தனை ஆயிரம் பேர்த்த வந்து ரிபப்ளிக் டே அன்னைக்கு ஒண்ணு திரட்டி ஒரு ப்ரொடெஸ்ட் ஒருங்கிணைச்சிருக்காரு. அந்த ப்ரொடெஸ்ட் அன்னைக்கு காவல்துறை வந்து அனுமதி மறுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ரிபப்ளிக் டே அன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட்டை முன்னெடுக்க கூடாது, தயவு செய்து மாணவர்களை இந்த இடத்த விட்டு கலைஞ்சு போங்க, நாளைக்கு நீங்க கட்டாயமா ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க, நாங்க காவல்துறை உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த காவல்துறை அதிகாரி வந்து அவருக்கு அந்த தகவல் சொன்னதாகவும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஜனவரி 27 அன்னைக்கு இருந்ததை விட மாபெரும் எண்ணிக்கையில இளைஞர்களையும் மாணவர்களையும் ஒண்ணு திரட்டி அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பேரணியை திட்டமிட்டு அவர் காலேஜ்ல இருந்து அங்க மெயின் ரோட் வழியா ஒரு பெரிய ஒரு பேரணியை திட்டமிட்டு லைனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவர் ஒருங்கிணைச்சு கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில மாபெரும் ஒரு கலேபரத்தை காவல்துறை திட்டமிட்டு தடுக்கிறாங்க. தடுக்கும் போது கலேபரம் உருவாகுது. கலேபரத்துக்கு முன்னாடியே எப்படி தூத்துக்குடி படுகொலையில திட்டமிட்ட மாதிரியே முன்னாடியே துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினரும் ரவுடிகளையும் அவங்களே முன்கூட்டியே கல்லையும் கட்டையும் எப்படி அந்த கமிஷனர் ஆபீஸ்க்கு வந்துச்சுங்கிற ஒருத்தர் கேள்வி எழுப்பின மாதிரி முன்கூட்டியே திட்டமிட்டு காவல்துறை வந்து அங்க வந்து துப்பாக்கி ஏந்திய படைகளையும் மற்ற இதர கலவரத்துக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அந்த இடத்துல செட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. செட் பண்ணி வச்சுட்டு அந்த கலவரத்தை தடுக்கிறதாங்கிற பேர்ல அங்க பலரையும் சுடுறாங்க, தாக்குறாங்க, உயிர் போற அளவுக்கு அடிக்கிறாங்க.
அப்ப இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்த, இந்த கூட்டத்தை தலைமை எடுத்து முன்னாடி போகக்கூடிய ராஜேந்திரன் அவர்களை நெத்தியிலேயே சுட்டு கொல்றாங்க. கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சாதாரண மொழியை பாதுகாக்கணுங்கிற ஒரு பேசிக் நீடு, கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை மொழியை மீட்கணும், மொழியை பாதுகாக்கணுங்கிற அடிப்படை உரிமைக்காக போராடி ஒரு மாணவன், ஒரு வயசு கம்மி வயசு அதிகம் அதெல்லாம் விட்டுருங்க, நீங்க ஒரு மாணவன், ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு மாணவன் அவர்கள் நெத்தியில துப்பாக்கி ஏந்தி செத்து விழுகிறார் மொழிக்காக. ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம மொழியை பேசணும், நம்மளுடைய மொழியை பாதுகாக்கணுங்கிறக்காக அவர் வந்து இறந்து போறாரு அந்த மண்ணுல. நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில அண்ணா யூனிவர்சிட்டியில மறிஞ்சு விழுகிறாரு. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் மனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை நீ படம் எடுக்கிறேன்னு சொல்லி வந்தது பிரச்சனை இல்லை. வந்து அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பாருங்க. அதுல வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் கையை தூக்கிட்டு நிக்கிற மாதிரி ஒரு காட்சியோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்திருக்குது. அப்படியே அந்த போஸ்டர் எடுத்துட்டு போய் கர்நாடகா படத்துல, கர்நாடகால எப்படி அந்த தெலுங்கு படத்துல போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதுல பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கு வாழ்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்குது. தெலுங்குல போட்டுருக்கு தெலுங்கு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேவலக்கெட்ட இந்த ஈனத்தனமான அரசியலை இவங்க எதற்காக செய்யணும்? தமிழ் வாழ்க அப்படின்னே நீ தெலுங்குல போட வேண்டியதானே? தமிழுக்காக போராடி செத்தவர் தானே இந்த ராஜேந்திரன். அவரோட வாழ்க்கை வரலாறு தானே நீ எடுக்கிற. அவர் ராஜேந்திரன் என்ன தெலுங்கு மொழி வாழுகிறதுக்காக, தெலுங்கு வாழணுங்கிறதுக்காக போராடி செத்தாரு? அவர் உன்னதமான அவருடைய மரணத்தை இழிவுபடுத்துற விதமா இந்த படம் காட்சி அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. இதை நாம் தமிழர் கட்சியினர் வன்மையா கண்டிக்கிறோம். அதையும் தாண்டி வேற யாராச்சும் இந்த அரசியலை இதை எதிர்த்து பேசுறாங்களா அப்படிங்கறத நீங்க உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை இருக்கு. கர்நாடகால இருந்தோ நம்ம ஆந்திரால இருந்தோ ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகி வருது. அந்த படம் எப்படி இருக்கோ அப்படியே நம்ம அந்த படத்தை எடுத்துக்கிறோம். இந்த படத்துல இந்த மாத்துங்க அதை மாத்துங்க, என்னைக்காச்சும் தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு குரல் எழுந்திருக்கா? பீகார்ல இருந்து ஒரு படம் வருது, குஜராத்ல இருந்து ஒரு படம் வருது, வேற நார்த் இந்தியால இருந்து எத்தனையோ படங்களை வந்து பாடல்களையும் படங்களையும் நம்ம அப்படியே எடுத்து பாடிட்டு ஆடிட்டு போறோம். சம்மக்கு சல்லோன்னா அப்படியே சம்மக்கு சொல்லதான் இங்க தமிழ்நாட்டுல. ஒரு பிரச்சனையும் கிடையாது எவனுக்கும். அதை மாத்து, இதை திருத்து, இதை பண்ணுன்னு சொல்லி எவனும் பேசல. உலகத்தின் மூர்த்த மொழி, உலக மொழிகளின் தாய்மொழி தமிழ் மொழி. இந்த மொழியில அந்த சம்மக்கு செலவு மாத்திட்டு வாடா, அப்பதான் நான் கை தட்டுவேன் சொன்னானா? இல்ல. மலையாளத்துல மஞ்சுமெல் பாய்ஸ்னு ஒரு படம், அந்த படம் கேரளால வசூல் பண்ணதை விட அதிகமா தமிழ்நாட்டுல வசூல் பண்ணுச்சு. இதுக்கும் அந்த படம் டப்பிங் படம் கிடையாது, மலையாளத்திலே ஓடிச்சு. அந்த படம் மலையாள லாங்குவேஜ்லயே ஓடிச்சு. டப்பிங் பண்ணுவாங்கல்ல, அந்த டப்பிங் கூட பண்ணல. அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம். மஞ்சுமெல் பாய்ஸ்ங்கிறது ஒரு மலையாள வார்த்தை. அந்த மலையாள வார்த்தையிலே அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அத்தனை தமிழ்நாட்டுக்கு அத்தனை திரையரங்குகளுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்படியே எடுத்துக்கிட்டோம். அப்போ அந்த காந்தாரா படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கோம். கேஜிஎஃப் கொண்டாடி தீட்டதே தமிழ்நாட்டுல தான். கர்நாடகால கூட அந்த படம் அவ்வளவு ஓடி இருக்குமான்னு தெரியாது. அந்த நம்ம வந்து ஒரு சினிமாவையும் அங்க இருக்கக்கூடிய ஒரு இப்ப நாங்க கர்நாடகால இருந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஒருத்தர் வராரு அப்படின்னா அவரோட வரலாற்றை நீங்க தமிழ்ல மாத்தி ரிலீஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுல எவனாச்சும் கோரிக்கை வச்சிருக்கோமா? தமிழ்நாட்டுல எவனாச்சும் போராடி இருக்கோமா? கர்நாடகால ஒரு ஆள் வந்து கர்நாடக மொழிக்காகவோ இல்ல அந்த கர்நாடகா இருந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஒருத்தர் இருந்துக்கிறாருன்னா அவரோட அடையாளத்தை அப்படியே வச்சுக்கோங்க. நாங்க கொண்டாட தயாரா இருக்கோம் தமிழ்நாட்டுல. அதே போல தக் லைஃப்னு ஒரு திரைப்படம், அதோடைய ஆடியோ லான்ச் விழாவில் நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமா தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்ததுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அதை அவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையா எடுத்துக்கிட்டு அந்த வன்மம் நிறைந்த கர்நாடகாக்காரனுங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒட்டுமொத்த அரசியல் களமும் சேர்ந்து அந்த படத்தை திரையிட விடாம உச்சபட்ச அழுத்தத்தை கொடுத்தாங்க. இதுல இழிவுபடுத்தப்பட்டது கமலஹாசனையோ அந்த திரைப்படத்தையோ அந்த கலை படைப்பையோ இல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் இழிவுபடுத்தும் விதமா கன்னடர்கள் அவங்களுடைய மொழி வெறிய ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தெரிவிக்கும் விதமா பிரகடனப்படுத்துறாங்க. எங்களோட மொழி வெறிடா இதே, நாங்க எவனோட இதுல இருந்து நாங்க வரலடா, நாங்க சுயம்புவா வந்தோம் அப்படின்னா, எங்களை தமிழ்ல இருந்து நாங்க பிறந்தோம்னு சொல்லி எங்களை இழிவுபடுத்தாதீங்க அப்படின்னு சொன்னா. உண்மையை சொன்னதுக்கு அவனுக்கு இழிவாகுதாமா? தமிழ்ல இருந்து உங்க மொழி பிறந்ததுன்னு சொன்னா எப்படிடா உங்க மொழியை இழிவுபடுத்துறதாகும்? உண்மையைத்தான்டா சொன்ன. தமிழ் இருந்தா கன்னடா பிறந்ததுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மை. அதை ஒத்துக்காம ஒரு அரசியல் செஞ்சாங்க. தமிழக இளைஞர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தயவு செய்து இங்க நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்கோங்க. அந்த தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்திருக்குன்னு சொன்ன ஒரு கமலஹாசன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு அந்த படத்தை திரையிட விடாம தடுத்தானே, இன்னைக்கு நம்ம மொழிக்காக போராடி செத்த இவ்வளவு பெரிய மனிதன் தமிழ் வாழ்க என்று குரல் கொடுத்து நெத்தி போட்டுல துப்பாக்கி புல்லட்டை வாங்கிட்டு செத்து போன ஒருத்தனுடைய படத்தை நீ வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்கன்னு பேர்ல கன்னட வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பட போஸ்டரை ரிலீஸ் பண்ண அப்படின்னா இது எவ்வளவு பெரிய மொழிக்கு செய்யக்கூடிய துரோகம்.
அது என்னடா உங்க கன்னடால, என்னடா உங்க கர்நாடகால என்னடா தமிழ் வாழ்க்கைன்னு போட்டு படம் ரிலீஸ் பண்ண ரிலீஸ் ஆகாதாடா உங்களுக்கு? படம் பார்க்க முடியாதாடா உங்களுக்கு? அப்படி என்னடா உங்களுக்கு இனவெறி? கர்நாடகால இருக்க ஒவ்வொருத்தனும் கையை கட்டி உட்காந்து அந்த படத்தை தமிழ் வாழ்க்கைன்னு தமிழுக்காக ஒருத்தர் இவ்வளவு பெருசா ஒரு சண்டை இட்டு போராடி துப்பாக்கியில புல்லட் வாங்கி ஒரு 25 வயசு பையன் ஒருத்தர் செத்து போயிருக்காங்கிறத பாக்குறதுல உங்களுக்கு என்னடா கஷ்டம் உங்களுக்கு? அதுல தமிழ் வாழ்க்கைன்னு போட்டா படம் பார்க்க மாட்டியா நீ? தமிழ் வாழ்க்கைன்னு கன்னடத்துல போட்டு படத்தை பார்த்துட்டு போக வேண்டியதானே நீ? மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ்க்கு வந்து மைக்ரோசாஃப்ட்னு கன்னடத்துல போடுன்னு சொல்லி அவ்வளவு பெரிய போராட்டம் பண்றீங்க. சாம்சனுக்கு சாம்சங் கன்னடத்துல போடுன்னு சொல்லி அவ்வளவு பெருசா போராட்டம் பண்றீங்க. அதே மாதிரி இந்த படத்துல அந்த போஸ்டர்ல தமிழ் வாழ்க்கைன்னு கன்னடத்துல போடுங்கன்னு சொல்லி போட வேண்டியதானே? அது என்ன கன்னட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டரை மாத்த வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்குது? இந்த மொழி வெறிய எங்க கொண்டு நீ அடக்க போறீங்க? தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் இது நாள் வரைக்கும் எப்படி இந்த விஷயங்களை இந்த உங்களுக்கு தமிழருக்கு விரோதமா நீங்க செஞ்சுட்டு இருந்த நடவடிக்கையில கண்டும் காணாம இங்க பல அரசியல்வாதிகள் கலந்து போயிருந்தாலோ, இனிமே நாம் தமிழர் கட்சியினோ நாம் தமிழர் கட்சி சார்ந்த தம்பிமார்களோ இதை கைவிட மாட்டோம். நடக்கக்கூடிய தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் விரோதமா நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உரிச்சு மக்களுக்கு முன்னாடி போடுவோம். அதையும் தாண்டி கிங்டம்னு ஒரு திரைப்படம் இதே போல ஈழத்தமிழர்களையும் விடுதலை புலிகளையும் இழிவா சித்தரிச்சு ஒரு படம் ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. அந்த படம் தமிழ்நாடு முழுமைக்கு ரிலீஸ் ஆகுது. எல்லா தியேட்டர்லயும் ஓடுன்னு ஓடி தள்ளுது. எப்படா உங்களால இது முடியுது? இந்த மொழி அரசியல் எப்படா நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? அதே போலதான் திருவண்ணாமலை, நம்மளுடைய தாய் நிலம் திருவண்ணாமலை, தமிழர்களின் பூர்வீக பூமி. அந்த நிலத்துக்குள்ள வந்துட்டு தெலுங்குல எல்லாத்தையும் பேர் பலகையில மாத்தி வச்சிருக்கான். அருணாச்சலம்னு போட்டிருக்கான். பஸ் ஸ்டாப்ல திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்ல அருணாச்சலம்னு மாத்திருக்கான். நம்ம ஏதோ வேற ஊருக்கு வந்து இறங்கிட்டோம் நினைச்சிட்டு நிறைய பேர் ஊர் மாத்தி வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடா உங்களுக்கு திருவண்ணாமலையில போறவங்களுக்கு ஏடா பிரச்சனை? அருணாச்சலம் போட்டதா படிக்க முடியுமாடா? இந்த மொழிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வன்மத்தையோ மொழிக்கு பின்னாடி இருக்க திருட்டுத்தனத்தையோ தயவு செய்து மானத்தமிழர்கள் உள்வாங்கிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இதையெல்லாம் யார் வந்தா மாத்த முடியும்? யார் செஞ்சா இது வந்தா சரி பண்ண முடியும்? அதற்காக தானே தமிழ்நாட்டுல ஒரு அரசாங்கம்னு ஒண்ணு இருக்காங்க. ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் வலிமையான அரசாங்கம். திராவிடம்னு பேசி மக்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்துவாங்க, திராவிடத்துக்காக போராடுவாங்க, திராவிடத்துக்காக குரல் கொடுப்பாங்க. அந்த குரல் எல்லாம் இன்னைக்கு எங்க போச்சு? தமிழும் கன்னடமும் திராவிட மொழி குடும்பம் தானே. திராவிட மொழி குடும்பத்திலிருந்து தான் இந்த ஆள் மொழிக்காக போராடி செத்துருக்காரு. அதே திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தவர் தான் அவனும். அந்த இடத்துல இவங்க யாராச்சும் பேசினாங்களா? திராவிடம்னு குரல் தோண்டி ஒத்த பேசக்கூடிய எவனாச்சு அது என்னடா தமிழ் கன்னடம் பிரிச்சு பாக்குறீங்க? என்னதான் இருந்தாலும் திராவிட மொழி குடும்பத்துக்காக தான் அந்த மனுஷன் இறந்து போயிருக்கா. அப்படி இருக்கும்போது தமிழ் வாழ்க்கைன்னு போட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண உங்களுக்கு என்னடா பிரச்சனை எவ்வளவு கேட்டானா? அது எப்படி கேட்பான்? தமிழ்நாட்டுல போக்குவரத்து பஸ், தமிழ்நாடு அரசு நம்ம வரிப்பணம், தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் கட்டக்கூடிய ஒவ்வொரு வரிப்பணத்திலையும் இயங்கக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பஸ்லயும் இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு இருந்துச்சுங்க. நம்ம ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அந்த தமிழ்நாடு தூக்கிட்டாங்க. என்ன போடலாம் அந்த இடத்துல கோடிட்ட இடத்தை நிரப்புங்கிற மாதிரி வெறும் அரசு போக்குவரத்து கழகம்னு போட்டு வச்சிருக்காங்க. எந்த அரசு போக்குவரத்து கழகம்னு தெரியல. எவ அப்பா வீட்டு சொத்துது அப்படியே போட்டு வச்சிருக்கா, மொட்டையா போட்டு வச்சிருக்கா, கோடிட்டு இடங்களை நிரப்புங்க அப்படின்னு. நாம் தமிழர் பிள்ளைகள் அந்த கோட்டை நிரப்பிட்டு இருக்கிறாங்க. சொந்த செலவுல ஒவ்வொருத்தரும் ஸ்டிக்கர் ஒட்டி ஒவ்வொரு பஸ்லயும் வந்து தமிழ்நாடு அப்படிங்கறத ஸ்டிக்கர் ஒட்டி எல்லா பஸ்லயும் ஒற்ற செலவுகளையும் ஒற்ற வேலைகளையும் ஒற்ற முயற்சிகளையும் நாம் தமிழர் பிள்ளைகள் களத்துல செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, இங்க நடக்க எவ்வளவு பெரிய இழிவான மோசமான அரசியல் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குன்னு. நம்ம தமிழுக்காக போராடின ஒருத்தனை தெலுங்கு வாழ்க்கைன்னு ஒருத்தர் பட டைட்டில் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டு போறான். இங்க தமிழ்நாட்டுல பஸ் கூட தமிழ்நாடு அப்படின்னு பஸ் பேரை கூட போட முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு கால சூழ்நிலை இப்ப உருவாயிருக்குது. அதனால தாய் தமிழ் உறவுகள் தயவு செய்து உள்வாங்கிக்கோங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மொழி அரசியலையும் இன சம்பந்தப்பட்ட அரசியலையும் உற்று நோக்குங்க. ஒரு முட்டாள்தனமா இது நாள் வரைக்கும் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் ஓட்டு போட்டு நம்ம நம்மளையும் தமிழ்நாட்டு தமிழர்களுடைய வரலாற்றையும் எதிர்காலத்தையும் சுடுகாட்டுல போட்ட காலமெல்லாம் போகட்டும். இனி வரக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகள் திரை கவர்ச்சியிலிருந்து திரை மோகத்திலிருந்து வெளியே வந்து உங்களுடைய தலைமை உண்மையாலுமே தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் இந்த நிலத்துக்காகவும் இயற்கைக்காகவும் சூழலுக்காகவும் நிப்பானாங்கிறத சிந்திச்சு பாருங்க. சினிமால விஜய் நல்லா சண்டை போடுவாரு. சினிமால உங்களுடைய அபிமானி உங்களுடைய திரை நீங்க சினிமால ஒருத்தனை ரசிச்சு பார்த்த ஒவ்வொருத்தனும் சினிமால நல்லா சண்டை போட்டிருப்பான், மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருப்பான். ஆனா நிஜ வாழ்க்கையில குரல் கொடுத்திருக்கானா? அப்ப நீங்க ஒரு படம் நடிங்க, விஜய்க்கு ஓட்டு போடுற மாதிரி ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு எல்லாரும் போங்க. எதுக்கு உண்மையான உங்களோட ஓட்டை எதுக்கு அவனுக்கு போடணும்? விஜய் எப்படி சினிமால நடிச்சு உங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யறானோ அதே மாதிரி நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் எடுங்க. விஜய்க்கு ஓட்டு போடுற மாதிரி தாவேகா தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்கப்பா.
அதுதான் உண்மையான ஒரு நல்ல அரசியலா இருக்கும். களத்துல எவன் அரசியல் பண்றா, உண்மையான மக்கள் அரசியல்ல எவன் நிக்கிறான் அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் அரசு ஊழியர்கள் 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 20 வருஷமா அரசு ஊழியர்கள் அந்த 23 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய பணி நிரந்தரம், ஓய்வூதிய உயர்வு மற்ற இதர கோரிக்கைகளை முன் வச்சு 25 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. 25 வருஷம் கற்பனை பண்ணி பாருங்க. எவ்வளவு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை கல்யாணமா இன்னொரு குழந்தைய பிறந்திருக்கும். அவ்வளவு இவ்வளவு ஆண்டு காலமா அந்த அரசு ஊழியர்கள் அவங்களுடைய ஓய்வூதியத்தையும் பணி நிரந்தரத்தையும் கோரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதே அரசு ஊழியர்களோட வாக்கு தான் சிந்தாம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடர்ச்சியா விழுந்துகிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு நீங்க நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இந்த அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு ஸ்டாலினுடைய கண்ட்ரோல்ல இயங்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு, அந்த அரசுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க. ஆனா யாரை கூப்பிட்டு போராட்டம் பண்றாங்க? எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு போராட்டம் பண்ணாங்களா? அண்ணாமலை கூப்பிட்டு போராட்டம் பண்ணாங்களா? இல்ல நைனா நாகேந்திரனை கூப்பிட்டோ இல்ல விஜய கூப்பிட்டோ போராட்டம் பண்ணாங்களா? செந்தமிழன் சீமான் அவர்களை கூப்பிட்டு போராட்டம் பண்றாங்க. சிந்திச்சு பாருங்க, தமிழர்களும் அரசு ஊழியர்களும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யார் பின்னாடி நிக்கிறாங்கிறதுக்கு அங்க நடந்த அந்த போராட்டமே சாட்சி. அப்போ புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டுல தமிழுக்காகவோ இந்த மக்களுக்காகவோ சூழலுக்காகவோ இயற்கை வளங்களுக்காகவோ அரசியல் செய்யக்கூடியவர் யாருன்னு சிந்திச்சு பார்த்து தேர்ந்தெடுத்து வாக்களிங்க. நீங்க பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் தான் உங்களுடைய தலையெழுத்து மட்டும் இல்லாம பின்னாடி வரக்கூடிய உங்களுடைய எதிர்கால சந்ததியினரோட தலையெழுத்தையும் மாத்தும்.